செய்யலாம் டிஎஸ்ஓ ஜிஏஓ இந்த விஷயத்தில் இது மக்களின் இடம் இங்கே நினைச்ச மாதிரி இங்கே வந்து மண்ணை அவ்வளோ செய்யலாம் சரியா இடத்தை விட்டுட்டு காலி பண்ணுங்க இடத்தை விட்டு டிஎஸ் என்ன டிஎஸ் அவங்க எங்கே வந்தோம் சேட்டி அவர் எங்கடா இடம் இங்கே கிடந்து கஷ்டப்படுற நாங்கள் சரியா கிடந்து கஷ்டப்படுற நாங்கள் இதுக்கு வாரத்தில் வார எழுங்க மன்னவன் சேட்டியா விடாதீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனை கூட்டி கொண்டு வந்து இருக்கணும் நீங்கள் டிஎஸ் வந்து இருக்கிறன்னா டிஎஸ் ஒழுங்காக இருக்குது அல்லது ஜிஏ சும்மா சேட்டை விட்டு கொண்டீங்க மக்கள் காணிகளை ஒழுங்கு அகலவாறு எழுதிங்க இடத்தை விட்டு காலி பண்ணுங்க கடற்கரை ஓரம் எந்த இடத்துக்கு போனாலும் தருவேன் நான் சரியா நாங்கள் என்னென்றால் இன்றைக்கு இதில் வந்து அந்த மாதிரி இரண்டு கூட எங்களுக்கு தெரியாது இன்றைக்கு நிறைய ஜனத்தோட நாங்கள் மக்கள் விரும்புகிறோம் தமிழக செய்தியாட்டிக்கு தமிழர்களை மொழிபெயர்க்கிறார்களை கூட்டிக் கொண்டாங்க சரியா சிங்களத்துக்கு இங்க இடம் இல்லை எங்கட மக்களை என்ன பதைக்கிறியா இன்னொன்னு சொல்றோம் இடத்துல இந்த இடத்துலயும் சரியா மற்ற தனியார் காணி அரசாங்க காணி உங்களுக்கு என்ன டிஎஸ்ஆ முடிவெடுக்கும் கொப்புளாயில வந்து கணக்குக்கு தெரியாம பாணி அமைச்சரோ அல்ல ஜனாதிபதியோ மோசமான வேலை செய்யுதானே பார்க்கவும் வேண்டாம் எங்கட இடத்த பார்க்கவும் வேண்டாம் சும்மா டூரிஸ்டா வந்து போறா வந்து போகும் இல்லை சார் அதில் அந்த மூன்றாவது வாகனத்தில் நிற்கிறார் அவர் கேட்டார் வந்து மண்ணாண்டது எங்கள்கிட்ட கேட்டவர் உங்கள்கிட்ட ஒரு லோட் மண் எடுத்தால் இன்னொரு லோட் நாங்கள் போட்டுட்டு தான் அப்போ நான் கேட்டது என்னன்னா கொக்கராயில் அனுமதிங்க எத்தனை லோட்டு போட்டு மண்ணை எடுத்து போனவர் தான் இப்போ திரும்ப அதை உடனடியாக மற்றது இன்னொன்று நம்பி அவைகளை சொல்லுங்க இன்றைக்கு நீங்கள் வாரது உங்களுக்கு தெரியாது இந்த இடம் தெரியும் சரி மீட்டிங் அப்ப இல்லாட்டிக்கு நான் எவ்வளவு பேரை திருட்டி வச்சிருக்கோம் இப்படியான நிறுவனங்கள் இப்படி அகழ்றதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கல நடக்கிறது சொல்ல மாட்டாங்க மீட்டிங்ல யார் வந்தது சரி ஒரு தாக்கம் உண்டா நீங்கள் உங்களோட மீட்டிங் போட்டா சண்டை விட்டு இதுக்கெல்லாம் மட்டுமில்லை கொக்குழாயில இருந்து முல்லைத்தீவு புல்மோட்டம் இந்த இதுதான வரவே கூடாது சாலை மட்டும் வரவே கூடாது வீட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பெரிய விலாசம் மக்களுக்கு நடந்தால் ஒரு டிராக்டர் மண்ணல்லையே பிடிச்சி போடுவோம்.
creating any problem with you. Yeah, சொல்லுங்க. No action taken. தம்பி இதை பார்த்து கொஞ்ச நாளாக போய் 2வது கட்டம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல அகலப்புறம் நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அதுல சொன்ன ஒரு வசனம், மக்கள் இதை விரும்பல, நீங்கள் போங்கன்னு தானே சொன்னாங்க. No, but how can anybody prevent postal department going to the site and he got angry? இது வந்து அதில் நிற்கிறது வந்து கோஸ்ட் கொஞ்சம் கடலோர பாதுகாப்பு இருக்கு தானே, சரி சரி. இப்போ நான் இப்போ உங்களோட இதுக்கு வாரம் அப்படி வாரவியல் அவியல் தனிப்பட்ட இதை வந்து நோமலா ஏமா வேலை ஆஃபீஸரில் ஏறி இல்லை பலனவானம் தனியாக ரஜையும் கட்டி இத்தனை தனியாக இல்லை உத்தரவாதம் understand. We are officers, not politicians. We came with the authority to inspect. We are not going to do anything. சில பொலிட்டீஷியன் அரசியல்வாதி இருக்கிறாங்க, ஒரு பார்வையும் வேண்டாம். நீங்கள் அறிக்கை நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டு அதை லேண்ட் ஆபீசரும் இல்ல மக்கள் நாங்க சொல்றோம், மக்கள் பிரதிநிதி சொல்றோம், நீங்க போங்க அவ்வளவு. கடலோர பாதுகாப்பு பட கணக்கில் மட்டும் அவன் எல்லாத்தையும் பார்க்கட்டும். முல்லைத்தீவு மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் முகமாக இன்று முல்லைத்தீவு ஒரு கூட்டம் நடைபெற்று கனியமணல் கூட்டுத்தாபனத்துக்கு பலி சேர்க்கும் விதமாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அது சம்பந்தமான திணைக்களங்கள் எல்லாம் இருந்து அந்த திணைக்களங்கள் இருந்த கூட்டத்தில் அவர்கள் முடிவெடுத்து கொண்டு அளம்பில் தொடக்கம் தீர்த்தக்கரை வரையிலான பகுதிக்கு கனிய மணல் அகழ்வுக்காக ஆய்வு செய்வதற்காக இன்று வந்திருந்தார்கள். அதுல கடற்கரை ஓரத்திலிருந்து 300 மீட்டர் தூரம் அளவுக்கான மணல்களை அள்ளும் பணி, ஏற்கனவே கொக்குளாயில் 44 ஏக்கர் காணியை மாகாண சபை இருக்கும் மட்டும் நாங்கள் தடுத்து வைத்திருந்த அந்த காணியை மாகாண சபை நிறைவுற்ற காலம் வந்ததற்கு பின்பு வேலி அடைத்து அந்த மணல் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 16 மீட்டர் காணி அதில் அகப்பட்டு அந்த மக்கள் மீள முடியாமல் இருக்கின்றார்கள் அங்கு. இது தவிர கொக்குளாயிலிருந்து அளம்பில் வரைக்கும் ஆன ஒரு படிமுறையும் அளம்பில் இருந்து தீர்த்தக்கரை வரையான மணல்களை அகழ்வதற்கான ஒரு முயற்சியுமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் இங்கு வருவது எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் அதிகமான மக்கள் கூடவில்லை, வரும்போது அவர்களிடம் விளக்கம் கேட்டு அதை தடுப்பதற்காக வந்திருந்தோம். அவர்கள் வந்த வாகனங்களை எண்ணியில் ஒரு 15 வாகனம் இருக்கும் போலக்கு அவ்வளவுல இங்க வந்து எல்லாரும் இந்த கடற்கரை ஓரத்தில் எங்களோட மக்கள் இந்த ஏற்கனவே கொக்குளாய் பக்கம் ஒரு 44 கிலோமீட்டர் முடிஞ்சது. பிறகு கொக்குளாயில இருந்து சுழிகுளம் வரையான பிரதேசத்துக்குள்ள இப்படியே எடுத்துக்கொண்டு வரோம். இந்த மக்கள் எங்க போறது, எங்க வாழ்வாரத்தை எங்க மக்கள் சீவிக்கிறது? கரையோரத்திலே அப்படியே எழுப்புற விதமாகத்தான் அரசாங்கத்தின் செயல்பாடுகள், அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற நிறுவனங்களுக்கு அதாவது திணைக்களங்களின் செயல்பாடுகள் ஒருவருக்கும் வந்தாக்களுக்கு தமிழ் தெரியாது. அப்ப அவைய மற்றாக்கள்கிட்ட சொல்லித்தான் அந்த மொழிபெயர்த்துகள் இங்க மக்களை அந்த கூட்டங்களுக்கு கூப்பிட்டு அல்ல கடத்தொழில் சமாசம் சம்மேளனம் அல்லது பிரதிநிதிகள் அல்லது சங்கங்களின் தலைவர்கள் என்று கூப்பிட்டு இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கணும். தாங்களே ஜிஏயோடையும் கழிச்சு போட்டு ஏஜியோடையும் கழிச்சு போட்டு மக்கள் ஒரு முடிவை தாங்களே எடுக்கிறது. இங்க இவ்வளவு சனம் கடற்கரையில தொழிற்செய்து கொண்டிருக்கு. இந்த சனமவளத்தையும் தொழில் செய்யப்படாமல் இப்படியே
மூழ்கி எடுத்துக்கொண்டு போற நோக்கத்தான் அவை. இந்த எலெக்ஷன் நேரத்திலே இப்படி செய்யணும் என்றால் எப்பேற்பட்ட கொடுமையான ஆக்களா இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அந்த நிலைமையை நாங்கள் இதுல தடுத்து அவைகளை திருப்பி அனுப்பிவிடணும். அனுப்பி இருக்க அவர்களால போனதை பிறந்த உடுப்புக்குளம் பகுதியில நின்று திரும்ப நாங்கள் அந்த இவங்க போறாங்களோ எது முடிவுல பார்ப்பாங்களோ என்ற நோக்கத்தோட திரும்பி போவாங்க உடுப்புக்குளம் பகுதியில கடற்கரை போனோம். அதாலையும் திருப்பி திரட்டி அனுப்பி இருக்கு ஆக்களை. இங்க வர வேண்டாம்னு சொல்லி இருக்கு. அதில் வந்தால் உரியவர்களோட மீனவர்களோட மீன்பிடி பிரதிநிதிகளோட எல்லாம் கலைச்சு போட்டு தாங்கள் இந்த மீனவ பகுதிக்கு தாங்கள் வரையில்லை என்று சொல்லித்தான் எங்களுக்கு அதுல உத்தரவாதம் தந்தாங்க. இதெல்லாம் எல்லாம் ஹரிச்சந்திரன் மாதிரிதான் இவங்கள கதையால எப்படி நம்புறான்னு தெரியல. ஆனால் ஒன்று, இந்த தினக்காரங்கள் வந்து இங்க எங்களுடைய வாழ்வாரத்துல கை வச்சால் நாங்கள் விடமாட்டோம். மக்கள் ஒன்று திரண்டு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று இரண்டு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இதே இப்ப இந்த திணைக்களங்கள் உரிய பெரியாக்களுக்கு தெரியாமலா இங்க வந்து இதை நடத்தணும். எல்லாரும் ஒரு பொறுக்கித்தனமான வேலையை தான் இங்க செய்து கொண்டிருக்கணும் என்றாதான் இதை நான் சுட்டிக்காட்டுறது. எங்களோட இனத்தை எந்த வகையிலேயாவது அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது செயல்பாடுகள் இருக்கு. இதுக்கு நாங்கள் நிச்சயமாக விட மாட்டோம் என்பதை இப்போது சொல்லி வைக்க விரும்புகிறோம்.